ஹலோ குட்டீஸ். நாம இன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவின் கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்துல ஒரு பனி பொழியும் கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல இரக்க குணம் உள்ள தாத்தா இருந்தார். அவர் பேர் கிறிஸ்மஸ் தாத்தா. அவர் எல்லா வருடமும் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளையும் சந்திப்பார். அதில் யார் அன்பாகவும் அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்பார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுப்பார். ஆனால் கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு கொடுப்பதினால் மட்டும் விசேஷமானவர் கிடையாது. அவரின் இதயம் இரக்க குணமாக இருப்பதினால்தான் அவர் சிறப்பானவராக இருக்கிறார். ஒரு குளிர்காலத்தில் கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு சறுக்கு வண்டியை பயணத்திற்காக தயார் செய்து கொண்டிருந்தார். அவருடைய கலைமான்களும் தயாராக இருந்தது. அவருடைய குட்டி உதவியாளர்கள் பரிசுகளை மூட்டையில் கட்டிக்கொண்டிருந்தனர். ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் இருக்கிறான். அவன் பெயர் ஜோசப். அவனிடம் விளையாட பொம்மை ஒன்றும் கிடையாது. ஜோசப்பின் குடும்பம் ஏழ்மையானது. அதனால் அவர்கள் ஜோசப்புக்கு பரிசுகள் வாங்கி கொடுக்க முடியாது. கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு ஜோசப்பின் கஷ்டங்கள் தெரிய வந்தது. அவர் ஜோசப்புக்கு விசேஷமாக ஒரு பரிசு கொடுக்க முடிவு செய்தார். அவர் மற்ற குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பதற்கு முன்பு ஜோசப்புக்கு பரிசு கொடுக்க தன் கலைமான் சறுக்கு வண்டியில் சென்றார். ஜோசப் வீடு அதிக தூரம் இருந்தாலும் கிறிஸ்மஸ் தாத்தா அங்கு சென்றார். அவர் மரத்துக்கு அடியில் பொம்மை வைத்துவிட்டு செல்வதற்கு பதிலாக அவர் ஜோசப்புக்கு ஒரு அழகான கையால் செதுக்கப்பட்ட மர பொம்மையை வைத்தார். அந்த மர பொம்மையை கிறிஸ்மஸ் தாத்தாவே தன் கையால் செதுக்கியது. அவர் அந்த பரிசுடன் ஒரு குறிப்பையும் எழுதி வைத்திருந்தார். இரக்க குணமும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் மனமும் தான் உலகிலே மிகச் சிறந்த பரிசு என்று எழுதியிருந்தது. அடுத்த நாள் காலையில் ஜோசப் தூங்கி எழுந்தவுடன் கிறிஸ்மஸ் தாத்தா கொடுத்த பரிசை பார்க்கிறான். அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். அந்த குறிப்பை படித்தவுடன் கிறிஸ்மஸ் தாத்தா அவனிடம் அன்பாகவும் இரக்க குணமாகவும் இருந்ததைப் போல அவனும் மற்றவர்களிடம் அன்பாகவும் இரக்க குணமாகவும் இருப்பேன் என்று தனக்குள் சத்தியம் செய்தான். அந்த வருடம் ஜோசப் தன் பொம்மையை அந்த கிராமத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுடன் சேர்ந்து பகிர்ந்து கொண்டான். அது மட்டுமில்லாமல் கிறிஸ்மஸ் என்பது பரிசுகளை பெறுவது மட்டும் கிடையாது, நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதும் அன்பாக இருப்பதும் என்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். கதையின் நீதி என்னவென்றால், பெருந்தன்மை, இரக்க குணம், மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வதுதான் உண்மையான பரிசு. கிறிஸ்மஸ் தாத்தா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நல்ல மனதோடு மற்றவர்களுக்கு பரிசை கொடுக்க வேண்டும். ஓகே குட்டீஸ், பாய். நாம் அடுத்த கதையில சந்திப்போம்.